இது வந்து ஹாங்காங் 10 பைசா. ஹாங்காங் 10ன்னு போட்டிருக்கு. அவ்வளோதான். பாருங்கள் என்ன போட்டிருக்கு, 10 cents. 1995ங்க. 1095ன்னு போட்டிருக்கு. 1900 கூட இல்லை, 1095. இது சிங்கப்பூர் தான் போட்டிருக்கு. 2013 போட்டிருக்கு. சிங்கப்பூரா 2013. எல்லாத்துலேயும் தமிழில் இருக்குங்க காயின்லாம். இது 5 சென்ட்டுங்க, 5 காசு தான். ஏற்கனவே ஒன்று காமிச்சோம்ல, அதுவும் 5 காசு தான். அது வேறு மாதிரி இருந்தது, இது வேறு டைப்பில் இருக்குது. 5 சென்ட் 5 காசு தான் சிங்கப்பூரில். இது 10 பைசா. எந்த நாடு? மலேசியா. 2014 மலேசியாடாங்க. 10 காசு. இது எந்த நாட்டு காசுன்னு கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி இருக்குது. இந்த காலத்து இது மாதிரிலாம் தானே கணக்கு. திருப்பி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் இல்லை. போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தெரியல. பாருங்கள், ஒன்றுமே ஹெல்த்தே இல்லை. ரொம்ப பழைய காலத்து நாட்டு காசு. இது தொல்லியல் துறையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் மாதிரி. ஒன்றுமே இல்லை, 2 செட்டுமே ஒன்றுமே இல்லை. இது மலேசியாவோட 10 காசு. மலேசியா ஏற்கனும் ஒன்று காமிச்சிருக்க மாதிரி இருக்குது. மலேசியா இது மலேசியாவோட தான். மலேசியாவோட தான். ரெண்டாயிரத்தி 2ங்க. அதை போட்டுருப்பாங்க வருஷம். 10க்குன்னு தானே 20 போட்டிருக்கு, 10க்குன்னு தானே 02 போட்டிருக்கு. 2002 வருஷம். அது ஏற்கனவே காமிச்சது வந்து இன்னும் ஏதோ வருஷம் உள்ளது. இது 2002. சிங்கப்பூராக தான் நிறையா இருக்குது. 20 காசு இது சிங்கப்பூர். ஆனால் வருஷம் வேறுபடுது. 5 சென்ட்ஸ்லேயே இப்போ பல வருஷம். இது வருஷம் என்ன? இது 1997. 1997 எல்லாம் சிங்கப்பூரில் தாங்க. 5 பைசாங்க. அது நிறையா இருக்குது சிங்கப்பூர். இது ஆனால் வருஷம் வெவ்வேறு. இது 5 சென்ட்ஸ் தான் எல்லாம் சிங்கப்பூரில். இது வந்து 2014 1ன்னு போட்டிருக்கு. வருஷம் வந்து 2014. இது எந்த நாடு? திருப்பி பார்ப்போம். இது ஹாங்காங்குங்க. ஹாங்காங்கோட 2014 1 பைசா இருக்குல்ல, 1 காசு. இது எந்த நாடு? ஓ, இந்தியா காசு வந்துருச்சோ. இந்தியா காசு தனியாக வச்சுருந்தேன். இது சேர்ந்து வந்துருச்சு. மலேசியா காசு 10 காசு மாதிரி இருக்குல்ல, சேர்ந்து வந்துருச்சு. இந்த எடுக்கிறேன் பாருங்க, மலேசியா காசு 10 காசு. அதோடு சேர்ந்து வந்துருச்சு. அது தனியாக இருக்குது இந்தியா காசுலாம். இது மலேசியா 10 காசு. சரி, சிங்கப்பூர் 10 காசு தான். வேணால் வெவ்வேறு மாதிரி இருக்குது. வருஷம் தான் வெவ்வேறு. இது 2012 பார்த்தோம். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் சிங்கப்பூர் தான் 10 காசு தான். இதெல்லாம் மலேசியாவோட 5 காசுங்க. மலேசியா 5 காசு. அதே சிங்கப்பூர் 5 காசு வந்து இது மாதிரி இருக்கும், கோல்டு மாதிரி இருக்கும். அதை எடுக்கிற மாதிரி.
இதுதான் சிங்கப்பூர் 5 காசு. இது சிங்கப்பூர். இது 5 பைசா, அது 5 பைசா.